30ஆம் தேதிக்குள்ளாக சுந்தரலிங்கத்தினுடைய பெயரில் போக்குவரத்து கழகம் ஓடவில்லை என்று சொன்னால் மே 1ஆம் தேதிக்கு பிறகு தமிழ்நாட்டில் வேறு எந்த போக்குவரத்து கழகம் ஓடாதுன்னு சொன்னார். அதுக்கு நானே எல்லா பகுதியிலும் வந்து ஆர்ப்பாட்டம் பண்ணிட்டு தான் போனோம். மே மாதம் 1ஆம் தேதி சுந்தரலிங்கத்துடைய பெயரில் போக்குவரத்து கழகம் ஓடியது. அதுக்கு பிறகு நடந்ததெல்லாம் வேற. அது ஓட முடியுங்கிறது எல்லாமே ஓடாமல் போயிடுச்சு. இப்பொழுது வந்து அது போன்ற ஒரு சூழ்நிலை இப்போ தமிழ்நாட்டில் அவங்க சேலஞ்சு பண்ணலாம். எங்கிட்ட பவர் இருக்குது, நான் இதை வேணும் பண்ணுன்னு வரலாம். நம்முடைய புதிய தமிழக கட்சியினுடைய நிர்வாகிகள் நம்முடைய எல்லாத்தையுமே இப்போ வந்து எல்லாருமே இருக்கிற எல்லா கட்சியும் இருக்குது. எல்லாருமே இனிமேல் ஒன்று சேர்ந்து இது வழக்கமாக இப்படி தான் வந்து போது நாங்கள் வந்து ஒரு கொடியங்குளம் நிகழ்ச்சிக்கு அன்னைக்கு நான் கேட்டது வந்து ஒரு காவல்துறை அதிகாரி மாவட்ட ஆட்சியர் பன்னீர்செல்வம், ஒரு காவல்துறை சுசில்குமார், 2 பேரும் தவறு பண்ணிக்கிறாங்க, அவங்க மேல் நடவடிக்கை எடுக்கணும் தான் நான் வந்து அக்டோபர் 6ஆம் தேதி 95 பேர் எடுக்கிறோம். அன்னைக்கு அதோடு எடுத்திருந்தா பிரச்சனை முடிஞ்சு போயிருக்கு. ஆனால் அந்த பிரச்சனை 2 அதிகாரிகள் எடுக்க நடவடிக்கை எடுக்க தவறுடைய விளைவுகள் என்னாச்சு? அக்டோபர் 6ஆம் தேதி ஆயிரக்கணக்கான மக்களை திரட்டி சென்னையில் பேர் நடத்துகிறோம். அந்த ஆட்சியை மேல் வந்து கீழே இறக்குனாங்க. இதே போல் தான் 2026 அது 1 வருஷம் இருக்குது. அது வேற, அது பார்த்தோம். அதனால் இப்பொழுது நம்முடைய நிர்வாகிகள் எல்லாருமே நான் இன்னைக்கு முடிச்சு நாளைக்கு வந்து பிரைம் மினிஸ்டர் மண்டே திங்கட்கிழமை செவ்வாய்க்கிழமையில் பிரைம் மினிஸ்டர் ஆஃபீஸு பிரசிடென்ட் ஆஃபீஸில் அப்பாயின்மெண்ட் கேட்டுருவோம். அந்த மனு கொடுத்துருவோம். அவங்க இன்னைக்கு வந்து முகாம் போட்டதோடு போயிட்டாங்கன்னா பிரச்சனை இல்லை. வருவாய்த்துறை அதிகாரிகளோ அல்லது வந்து தொழில்துறை அதிகாரிகளோ போய் மேலும் வந்து அவங்களுக்கு கட்டாயப்படுத்துக்கெல்லாம் சொல்லவே இல்லை. ஆனால் அவங்க செய்கிறாங்க. அவங்க வந்து தவி இங்கே பாருங்க, எதுக்கு அங்கே பாருங்க, ஒரு காலோடு வந்துக்கிறோம். நாம் 6 மாத காலம் எத்தனை போராட்டம் நடத்திக்கிறோம். சென்னையில் திருநெல்வேலி ஆர்ப்பாட்டம் நடத்தினோம். அதுக்கு பிறகு உண்ணாவிரதம் இருந்துக்கிறோம். அதுக்கு பிறகு மற்ற நாள் நீதிமன்றத்தில் போராடிக்குது, லட்சக்கணக்கான ரூபா அதுக்காக செலவழிச்சிருக்குது. இப்போ வந்து ஒரு குருஷிதான முக்கியமான ஒரு காலகட்டத்தில் நிற்கிறோம். நீங்கள் எல்லாம் இன்னைக்கு இன்னைக்கு யார் எத்தனை பேர் போகிறீங்க? இன்னைக்கு போகிறவங்களாம் கை தூக்குங்க. சரி, நாளைக்கு போகிறவங்க கை தூக்குங்க. நாளைக்கு மறுநாள் போகிறவங்க. அப்போது 8 10ஆம் தேதி அதிகமா? 9ஆம் தேதி. 9ஆம் தேதி. ஓகே, சரி. இப்போ வந்து இன்னைக்கு நைட் எத்தனை மணிக்கு ட்ரெயின் உங்களுக்கு? சரி, அதுக்கிடையில் முக்கியமாக இருக்கிற நிர்வாகிகள் ஏதாவது இடத்துல இருந்தால் கூப்பிட்டு பேசுகிறேன். ஸோ முதல்ல வந்து நீங்கள் எல்லாருமே தயாரிக்கணும். எல்லா அமைப்பு இங்கே இருக்கக்கூடிய எல்லாருடைய அமைப்புக்கும் வேண்டுகோள். நாங்கள் எந்த போராட்டத்தை வேணாலும் அறிவிக்கக்கூடிய சூழ்நிலை உருவாங்க. அவங்க என்ன மாதிரியான வேகத்தில் போகிறாங்களோ அதுக்கு தகுந்த வேகம். அவங்க நீதிமன்ற உத்தரவு வந்துருச்சு பேசாமல் இருந்தாங்கன்னா நம்ம அமைதியாக வந்து சாதாரணமான கூட்டங்கள், கருத்தரங்க கூட்டங்களை நடத்திட்டு இருக்கோம். மாவட்டந்தோறும் 3% உள்ளிருக்கு, இது கருத்தரங்கு நடத்துவோம். அவர்கள் நம்முடைய நடவடிக்கையை வேகப்படுத்தினால் நாம் மெதுவாக போக முடியாது. நான் அதுக்கு தகுந்த வேகமாக போக வேண்டியிருக்கும். அதனால் நம்முடைய நிர்வாகிகள் நீங்கள் மட்டுமல்ல எல்லாமே நாம் மீண்டும் இன்னொரு பெரிய ஒரு போர்க்களத்துக்கு, ஒரு புதிய போராட்டத்துக்கு நம்மை தயார்படுத்திக் கொள்ள வேண்டிய நிலையில் இருக்கிறோம். அதனால் எல்லாருமே எவ்வளோ விரைவாக வந்து நம்முடைய கிராமங்களை சென்றடைய முடியுமோ அவளை சென்றடைச்சிட்டு அடுத்த கட்ட போராட்டம், அதாவது அவங்க வேகப்படுத்துகிறாங்க, அவங்க தீவிரப்படுத்துகிறாங்க, அந்த மக்களை துன்புறுத்துகிறாங்க, அவங்களை வெளியேற்றுறாங்க அப்படின்னா அது என்ன மாதிரி போராட்டம் அறிவித்தாலும் சரி, ஒரு தொழிலாளியை கூட மாஞ்சோரிலிருந்து கட்டாயப்படுத்தி வெளியேற்றுவதற்கு புதிய தமிழகம் அனுமதிக்கக்கூடாதுன்றாங்க. அது மட்டும்தான் இப்போ மனசில் இருக்கும். வேறு எதுவுமே கூடிய மனசில் இருக்கக்கூடாது. நாம் வந்து இதனால் வரையில் போராடிய போராட்டம் அத்தனையும் வீணாக போயிடும். நம்முடைய உழைப்பு வீணாக போயிடும். அப்போ இங்கே விட்டுட்டுனா வால்பாயிலிருந்து வெளியேற்றுவான், குன்னூர் கோத்தூர்லேருந்து வெளியேற்றுவாங்க. அதனால் எல்லா நிர்வாகிகளும் உங்களை ஆயத்தப்படுத்திக்கங்க. அது மறியலாக இருக்கலாம், பந்தாக இருக்கலாம், வேறு எது வேணா இருக்கலாம், எப்படி வேணா இருக்கலாம், வச்சுங்களா? அதனால் எல்லாருமே அடுத்த கட்ட போராட்டத்துக்கு வந்து ஆயத்தப்படுத்திக்கணும். அங்கே வந்து வேகப்படுத்துகிறாங்கன்னா நாமளும் வேகப்படுத்தணும், அவ்வளோதான். ஒன்றை பிடிக்கிற போது அது சுலோவாக போனால் சுலோவாக போகலாம், அது வேகமாக போகிறபோது நம்ம வேகமாக ஓடி போய் தான் நம்ம பிடிக்கணும். அதனால் எல்லா நிர்வாகிகளுமே அது என்ன போராட்டங்கிறத எனக்கு வந்து நான் வழக்கறிஞர்களோடு மற்றவர்களோடு டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கிற மற்ற வேறு மேட்டருக்கு. இப்போ போராட்டங்கிறது அங்கே எப்படி நடக்குது இன்றைக்கி தெரியும், மாலை கூட தெரியும். நான் இன்றைக்கி ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா,
இவ்வளவு நெருக்கடிகள் நடந்த பிறகு கூட இன்னைக்கு 25 துறையினுடைய அதிகாரிகள் மாஞ்சோலையில் போய் முகாமிட்டிருக்கிறாங்க அவங்க வெளியேற்ற. ஆனால் ஒரு தொழிலாளியும் கூட அவங்ககிட்ட போய் நாங்கள் விஆர்எஸ் கைது போடுறோன்னு போடல. அந்த அளவுக்கு அவங்க தொழில் வருது. நம்முடைய அந்த அழைப்புக்கு இன்னைக்கு போராட்டம் நடக்குது. நம்மளுக்கு நிச்சயமாக நமக்கு வெற்றி வரும் என்ற நம்பிக்கையோடு இருக்கிறார். அதனால ஆசி தம்பி அவர்கள் நம்முடைய அமைப்பு அங்கே இருக்கக்கூடிய தயார்படுத்தணும், கதிரவன் சொல்லணும், மாமல்லன் சொல்றது என்ன போராட்டம் சரி எல்லாத்தையும் நாம் தயார்படுத்தி. ஏன்னா தமிழ்நாட்டில் மனித உரிமைக்காகவோ சமூக நீதிக்காகவோ உண்மையாக போராடுறதுக்கு ஆள் கிடையாது. அவங்க கிடையாததுக்காக நாம் விட வேண்டியதில்லை. நாம தான் மனித உரிமைக்காக போராடக்கூடியவர்கள், நாம் தான் சமூக நீதிக்காக போராடக்கூடியவர்கள். அதை நிலைநாட்டுவோம். அதனால் எல்லாருமே எல்லாம் ஆயத்தமாக இருங்க. என்ன போராட்டம் அறிவித்தாலும் அந்த போராட்டத்தை ஆட்டோமேட்டிக்காக அது பந்துனா பந்து எப்படி நடக்கணுமோ பந்து நடத்தணும். அவ்வளோதான். பந்துக்கு உண்டான இலக்கணம் இருக்கு இல்லையா? இலக்கணம் இருக்குல்ல, அந்த இலக்கணப்படி பந்தை நடத்தணும். மறியெல்லாம் மறியலுக்கு உண்டானபடி இலக்கணம். உண்ணாவிரதத்தை எப்படி நடத்தணும் அப்படி நடத்தணும். அதனால அது அவங்க என்ன முறை கையாளுகிறாரோ அது. ஆனால் எந்த காரணத்தை கொண்டும் அந்த மாஞ்சோலை தேயிலை தோட்ட தொழிலாளர்களுடைய வாழ்வுரிமையை பதிப்பதற்கு இங்கே நம்முடைய கூடிய அனைத்து அமைப்புகளும் விடக்கூடாது. இப்போ இன்றைக்கே நாங்கள் தனியாக சந்திக்கிறோம். ஒரு கூட்டு அமைப்பை உருவாக்கலாம் அப்படின்னு ஒரு கூட்டம், ஒரு போராட்ட குழு கூட்டம் எல்லாமே இனிமேல் இந்த மாதிரி எந்த இஷ்யூ எடுத்தாலும் ஒரு கூட்டம் மூலமாகவே செய்யணும். ஸோ அதனால் அங்கே எல்லாருக்கிட்டையும் கிராமங்களுக்கெல்லாம் மெசேஜ் போட்டு விடுங்க. எல்லாம் தயாராகிக்கணும். அச்சா, ஒருவேளை நீங்கள் புறப்படுறதுக்குள்ளேயே அங்கே போராட்டம் வெடித்தாலும் அந்த போராட்டம் நடக்கணும். தான் நீங்கள் ட்ரெயின் ஏறதுக்குள்ளேயே அங்கே பிரச்சனை இருந்தாலும் கூட எல்லா கிராமத்துலேயும் 95, 96 ஞாபகப்படுத்தி விட்டுருங்க. யாரும் தூங்கக்கூடாது. இதான் நான் முக்கியமாக ஆமாம் பழைய புதிய தமிழகம். அதனால் எல்லோருமே மன ரீதியாக அது ஒரு வேளை போராடுதலை 10 நாள் ஜெயில், 15 நாள் ஜெயில், 1 மாதம் ஜெயில், 6 மாதம் ஜெயில், 1 வருஷம் சிறைச்சாலையில் தங்க வேண்டியிருந்தாலும் கூட இருக்க வேண்டியிருந்தாலும் கூட அதற்கும் உங்களை மன ரீதியாக ஒரு 10,000 பேர் ஆயத்தமாகி 1000 பேரை காப்பாற்றுறதுக்காக 10,000 பேர் சிறை செல்ல வேண்டியிருந்தாலும் கூட அதுக்கும் நம்முடைய எல்லாத்துக்கும் ஃபோனில் எல்லாத்துக்கும் தொடர்பு வச்சுக்கணும். அதனால் நம்முடைய போராட்டம் இது ஒரு போராட்டத்துக்கான இது ஒட்டுமொத்தம் ஒரு முடிவுக்கான போராட்டமாக இருக்கலாம், ஒரு போராட்டத்துக்கான துவக்கமாகவும் இருக்கலாம். ரெண்டு எப்படி வேணா இருக்கலாம். ஸோ இந்த போராட்டத்தை முன்னிலை வச்சுட்டு மத்திய அரசும் இயங்கணும். ஏன்னா மத்திய அரசும் தன்னுடைய கடமையிலிருந்து தவறக்கூடாது. அவங்க நினைச்சிருந்தா அத்தனை கடிதம் எழுதின பிறகு இது என்னன்னு அவங்க ஒரு அதிகாரிகளை விட்டு பார்த்துருக்கலாம். மீண்டும் எந்த அரசாங்கம் செய்யலையோ அந்த அரசாங்கத்தை விட்டு பிரித்து போட்டு அவங்க ஒதுங்கி நிற்கிறது சரியானது கிடையாது. அதனால் அடுத்த கட்ட போராட்டங்கள் இதை விட கொஞ்சம் வேகமாக இருக்கலாம், கூர்மையாக இருக்கலாம். எனவே அதற்கும் உங்கள் அனைவரையும் நம்ம இந்த குழு இன்னைக்கு எப்படி கூடுகிறோமோ அதே போல் எங்கே இந்த போராட்டம் அறிவித்தாலும் அனைவரும் ஒன்று திரண்டு இந்த போராட்டங்களை வெற்றிகரமாக ஆக்குவதற்கு உங்களை ஆயத்தப்படுத்திக் கொள்ள கேட்டுக்கொண்டு நிகழ்ச்சியிலே பங்கு பெற்றிருக்கக்கூடிய அனைத்து நம்முடைய புதிய தமிழ் கட்சியினுடைய தாய்மார்கள், இளைஞர் நண்பர்கள், பெரியோர்கள் மற்றும் பல்வேறு அமைப்புடைய தலைவர்களுக்கு மீண்டும் நன்றியை கூறி விடைபெறுகிறேன். வணக்கம்.